சிவகாமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சிவகாமிக்கு சுத்தி போடுறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க சிவகாமிய. அன்பு அவங்க அம்மாவை கூடவே இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. சிவகாமி தூங்கிக்கிட்டு இருக்கப்ப கண்மணியோட நினப்பு வந்துடுது. கண்மணி கண்மணின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்றாங்க சிவகாமிய. டாக்டர் கேக்குறாங்க, யார் இந்த கண்மணி? நான் வந்ததுல இருந்து அந்த பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாரு, எங்க சின்ன அண்ணனோட ஒய்ஃப் தான் டாக்டர். அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தியோட அப்பா சொல்றாங்க, அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க டாக்டர். டாக்டர் சொல்றாங்க, முதல்ல அவங்கள கிளம்பி வர சொல்லுங்க. அன்பு கேக்குறாரு, எதுக்கு டாக்டர்? டாக்டர் சொல்றாங்க, பேசவே மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பேசுறாங்க. என்னால நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரும்ப திரும்ப அவங்க பேரையே சொல்றாங்கன்னா கண்மணி அவங்க ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்காங்க. அவங்கள மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. கண்மணி தான் அவங்கள குணமாக்குற மருந்து. சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. அன்பு கண்மணி வீட்டுக்கு போறாரு. கண்மணி கிட்ட நடந்ததெல்லாம் அன்பு சொல்றாரு. கண்மணி சொல்றாங்க, அன்பை பார்த்து என்னால வர முடியாது. அன்பும் பேசி பார்க்கறாரு. கண்மணிய கூட்டிட்டு வர முடியல. வீட்டுக்கு போயிடுறாரு. அன்பு பாட்டி சொன்னதை நான் கேட்காம போனது தப்புன்னு கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பவி சிரிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியால சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிடுறாரு அன்பை பார்த்து. பவி சொல்றாங்க, அன்பு ஆன்டி ரூமுக்கு போய் பாருங்க. அன்பு அவங்க அம்மா ரூமுக்கு போறாரு. கண்மணி சிவகாமிய கவனிச்சுக்கிட்டு இருக்கத அன்பு பாக்குறாரு. கண்மணி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு அன்பு. நாளை சந்திப்போம்.